உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. மலையகத்தில் களமிறங்கும் அர்ச்சுனா எம்பியின் அணி. முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரையொதுங்கிய வெளிநாட்டு பயணிகள் கப்பல். ஆஸ்திரேலியாவில் இலங்கையிற்கு விதிக்கப்பட்ட 37 ஆண்டுகள் சிறை தண்டனை. 2025 ஆண்டு ஜனவரி 31 அல்லது அதற்கு முன்னர் அதிகபட்சமாக 30,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத உப்பை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உப்பு உற்பத்தி நாட்டின் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கும் நிலவும் கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக போதுமானதாக அமைவதுடன் உப்பு விளைச்சல் தொடர்பாக காலநிலையில் தங்கியுள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக 2025 ஆண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்குமான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வாக தயார் செய்து சந்தைக்கு விநியோகிப்பதற்கான தீர்வை வரி வீதத்திற்கு அமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை 2025 ஆண்டு ஜனவரி 31 அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் கைத்தொழில் மற்றும் தொழில்முயற்சி அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மலையக மாவட்டங்களில் களமிறங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சுனா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகினார். தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவரது அணியினர் ஆலோசித்து வரும் பின்புலத்தில் மலையகத்தில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக அவர் தமது பேஸ்புக் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதுடன் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் தீர்மானித்துள்ளது. இதேவேளை அர்ச்சுனா எம்பியின் சில செயற்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் இருந்து 103 பயணிகளுடன் திசை மாறி வந்த கப்பல் ஒன்று இன்று முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. இதன்போது குறித்த கப்பலில் 20க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இருந்துள்ளனர். சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சுகவீனமற்ற நிலையிலும் இருந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த கப்பலில் உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளுக்கு முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் உலருணவுகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இலங்கை பெண்ணான நிலோமி பெரேரா இலங்கையைச் சேர்ந்த அவரது முன்னாள் கணவரால் கத்தி மற்றும் கோடாரியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குறித்த நபருக்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனை அந்நாட்டு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் 3 மெல்போர்ன் சாண்டேஸ்ட் என்ற இடத்தில் 2 பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்து தனது முன்னாள் மனைவியை இவர் மோசமாக தாக்கியுள்ளார். இதன்போது தலை, முகம், கழுத்து பகுதியில் மோசமான தாக்குதலுக்கு இலக்கானார். இதனையடுத்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து முன்னாள் கணவரான டினோஷ் குரேரா தனது முன்னாள் மனைவி மீது கத்தி மற்றும் கோடாரியை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் 2021 பிரிவதென தீர்மானித்துள்ளனர். இதனையடுத்து அந்த ஆண்டில் டினுஷ் குரேரா இலங்கைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து மனைவியான நிலோமி பெரேரா விவாகரத்துக்கான திட்டங்களை தயார் செய்ததுடன் நீதிமன்றில் கணவர் வீட்டிற்கு வருவதற்கான தடை உத்தரவையும் பெற்றிருந்தார். இதனிடையே டிசம்பர் 3, 2022 அன்று நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கோடாரி, கத்தி மற்றும் எரிபொருட்கானுடன் வீட்டின் பின்வேலியை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். இதனையடுத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் கொலையில் முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்றில் இவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டதை அடுத்து அவருக்கு விக்டோரியா நீதிமன்றம் 37 வருடங்கள் சிறை தண்டனையை விதித்தது. இவர் 30 ஆண்டுகளின் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்படுவார். தற்போது அவருக்கு 47 வயது என்பது குறிப்பிடத்தக்கது.
அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கோரி திமுக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அரசியலமைப்பு மீதான விவாதம் நேற்று மாநிலங்களவையில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது எனவும் இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தார் சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமித்ஷா தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமித்ஷா இது தொடர்பில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் பிற மாநில முதலமைச்சர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.